இன்னும் 70 நாள் தான் இருக்குது என்னோட நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு 60 டேஸ் ப்ரெப் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நம்மள யாரா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த 60 டேஸ் ப்ரெப்பில் வந்து நான் என்ன ஃபுட் எடுக்கிறேன் என்னோட சப்ளிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணிட்டீங்களா? பதிவுக்குள்ளே போவோம். முதல் வேலையாக காலையில் வந்து வெயிட் செக் பண்ணிட்டு ஜிம்முக்கு வந்து ஒரு மனமான கருப்பு காப்பியை போட்டு கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ஒரு மேட்ச் அடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு தரமான டெட்லிஃப்ட் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோட பாடி வெயிட்டை ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. உங்களோட கெஸ் பாடி இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் டாப் செட் நான் கரெக்டாக போட்டு முடியல, ஆஃப் ரேஞ்ச் தான் வந்துச்சு. பட் ஆனால் என்னோட பாடி வெயிட்டு நான் அதை லிஃப்ட் பண்ணதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். டாப் செட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ராப் செட்டில் கொஞ்சம் வெயிட் தான் கம்மி பண்ணேன். அதை கரெக்டாக ஃபார்மாக போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு டீமாக டெட் லிஃப்ட் பண்ணனால எல்லாருக்குமே ரெஸ்ட் டைம் நல்லாவே கிடச்சிது. லாஸ்ட் செட்டு ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணிட்டு பைசெப்ஸ்க்கு 2 வேரியேஷன் போட்டோம். ஸ்டாண்டிங் கர்லும் இன்க்ளைன் டம்பிள் கர்ல் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இன்க்ளைன் டம்பிள் கர்ல் ப்ராப்பராக ஃபார்மில் பண்ணுங்க. அதை முடிச்சு ஆப்ஸுக்கு ஒரு 3 வேரியேஷனை போட்டு கார்டியோ வந்தாச்சு. ஒரு வழியாக 40 நிமிஷம் கார்டியோ முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு பறந்துலாம்னு நினச்சேன். ஆனால் பிரைவேட் பஸ் மாதிரி நிறைய ஸ்டாப்பிங் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நார் சத்து வாங்கினேன், அடுத்தது புரதத்தை வாங்கினேன், அடுத்த வேலையாக மெடிக்கலுக்கு போயிட்டு ஜிங்க் டேப்லெட் வர காலியாச்சு. அவனை வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கே ½ hour கிட்ட ஆயிடுச்சு. சரி அதான் லேட் ஆயிடுச்சு, வந்தவன குளியில் போட்டுலாம் நினச்சேன். ஆனால் என் மனசு நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னனால நார் சத்தை உள்ளே இறக்கிட்டேன். சரி அதான் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அருமையான குளியில் போட்டு வந்து வழக்கம் போல் நம்மளோட சிக்கன் ரைஸ் கேரட் எடுத்துகிட்டு விட்டமின் டி டேப்லெட்டை போட்டு வீட்டிலேருந்து கிளம்ப சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க ரெயின் கொடுத்து வண்டியில் வச்சுக்கோன்னு. அப்போ தெரில, இப்போ தெரியுது. 7 மணிக்கு சரியான மழை. இந்த ரெயின் கொடுத்தா ரொம்ப உதவியாக இருந்தான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட் வேற இல்லை. லைட்டிங் நல்லா இருந்தனால ஒரு வீடியோவை போட்டு பதிவை முடிச்சுக்கிறேன். கடினமாக இருக்கேன்.